சேதம் வந்து அந்த மக்களுக்கு, ஈரான் மக்களுக்கு நிறைய சேதம் இருக்கிறது. ஈரானுடைய சொத்துக்களுக்கு சேதமாகிறது, அதில் சந்தேகமே கிடையாது. அதை விட பன்மடங்கு அவங்க திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை தான் விளங்கணும். இன்னைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து இன்னைக்கு அந்த நிபுணர்களுடைய கருத்து அவன் ஒத்துக்கிற மாட்டாங்க. 3 பேர் 4 பேருமாங்க. 15,000க்கு மேலே மக்கள் காலி, 1 லட்சத்துக்கு மேலே காயம்ங்கிறது தான் இன்னைக்கு வந்து போருக்கு நிபுணர்களுடைய கருத்துக்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. 15,000 பேர். இவனுக்கு 15,000 வரல, சும்மா 700-800 பேர்ன்றாங்க. இப்போ ஒரு 2,000 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அவ்வளவுதான் ஈரானுக்கு சேதம். அதை விட பன்மடங்காக கொடுத்துருக்காங்க. அது ராணுவத்தை வரை அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அது போக என்னன்னா, அமெரிக்க சோல்ஜர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் 200-300 அடிப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்பர்லையும் வந்து அவங்க சரியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சேதம், அந்த சேதத்தை அந்த அவங்க நிலையிலிருந்து பார்த்தா அவங்களுக்கு தாங்க முடியாது தானே. நம்மள 10 பேர் போயிட்டா நம்ம கஷ்டமாக தானே இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இழப்பு இருக்குன்னு வச்சுக்கணும். அதை விட வந்து இப்போ என்னன்னு கேட்டால், அந்த ஈரானில் உள்ள அந்த சுரங்கத்துக்கு கீழே இருக்குல்ல, அது அடிக்கிறதா இருந்தால் அந்த வீட்டு பாம்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு போட்டால் அடிக்கலாம். வீட்டு பாம்புன்னு சொன்னால் அதை பங்கர் பஸ்டர்பாங்க. பங்கர் பஸ்டர்னா அது நேரம் எத்தனை 100 மீட்டர் வரைக்கும் போய் உள்ளே போய் என்ன செய்யும், துளைச்சிக்கிட்டு ஒரு கிணற தோண்டி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டான். புதுசாக அவன்கிட்ட கிடையாது. இப்போ அதை இருந்த நேரம் போட்டிருப்பான். ஏற்கனவே அந்த காசாவில் கொண்டு போட்டு ஒரு 4 இதை போட்டாங்க. மொத்தம் 20 அவன்கிட்ட இருந்தது. இது ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் உள்ளது. ஒரு லட்சக்கணக்கான ஆயுதங்களுக்கு செலவழிக்க ஒரு பங்கர் பஸ்டர் செலவழிக்கணும். அவ்வளோ செலவு இருக்கிறதுனால மொத்தமே 20 வச்சிருந்தான். அதில் வந்து ஒரு 2-3 வந்து காசாவில் போட்டான். ஒன்று வந்து வெடிக்காமல் எடுத்து வச்சு இவங்க அதை மாடிஃபை பண்ணி இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. முழுசாக எடுத்துட்டாங்க இவங்க. அப்போ இருக்கிற 2-3 தான் அவன்கிட்ட இருக்கிறது. அதை கொண்டு வந்து அழிக்க முடியாது. அதனால இப்போ ட்ரம்ப் எதனால இருக்கான்னா, பைத்தியமாக ஆகிட்டாங்கிறாங்க. அவன் மெண்டல் ஆகிட்டாங்களே. மெண்டல் ஆகிட்டாங்க. என்ன ஆதாரம் கேட்டால், வீடியோ ஒன்று பரவாயில்ல. நேற்று வரையும் நான் பார்த்த அந்த வீடியோவை, அது ஏஐயா இருக்குமென்னு நான் என்ன செய்யலை, அதை நான் சொல்லலை உங்கள்கிட்ட. ஏஐயில் இதை செட் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லி கடைசி பார்த்தா நெசந்தான் அது ஏஐ கிடையாது. என்னென்னு கேட்டால், அவரை உட்கார வச்சு மந்திரிக்கிறாங்க எல்லாரும். இந்த பாதிரிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. பாதிரிகள், ஆண்கள், பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த இறங்கு வீராக வாங்கல, இந்த மாதிரி ஜெப கூட்டங்களில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவரை வச்சுக்கிட்டு இந்த இறங்கு வீராகன்னு மந்திரம் போடுறாங்க. இப்படி உட்காந்துட்டே இருக்கான். Lifting up the arms of our president. We pray for your continued blessing. என்ன கேட்டா ஆளு அப்செட் ஆகி போயிட்டான். ஏதாவது மந்திரிச்சு அதை குணப்படுத்துங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க பாதிரியார்களை. ஆள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். என்ன கேட்டால், அவனுக்கு தாங்க முடியல. அந்த எந்த 2 கப்பலை வச்சு உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருந்தானோ அந்த 2 கப்பல்லையும் ஒன்றுமில்ல ரெட்டி அடிச்சுட்டாங்க. அந்த கப்பலை கொண்டு வர முடியல. எங்கேருந்து கொண்டு போடுறது? இப்போ மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள்லேருந்து போடணும். அவ்வளோன்னு தலை தகர்த்து விட்டான். அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலேருந்து இப்போ தாக்க முடியுது. அமெரிக்காவும் தாக்குறதா இருந்தால் அது பல 1000 கிலோமீட்டர் முடியாது. ஒரு விமானத்தை ஆகணும்னா அது வந்து சேர்றது 8 மணி நேரம் ஆகும். அதை விட இந்த இஸ்ரேலில் இருக்கிறது கிட்ட. இஸ்ரேலில் இருந்து தான் அமெரிக்காவும் போடுறான். அது போக இப்போ இஸ்ரேலில் உள்ள எல்லா தடுப்பு சாதனமும் கம்ப்ளீட்டாக காலி.